வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சி ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது உயிர் அப்படின்ற மலையாள மூவி. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி ஆப்பில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ரோஷன் மேத்யூஸ் தான் இதில் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட கதை. ஒரு கிணத்துல கண்டெடுக்கப்பட்ட ஒரு பெண்ணின் சடலம், யார் அந்த பெண், அந்த பொண்ணுக்கு என்ன ஆகியிருக்கும் அப்படின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாவாக தான் இந்த கதை போகுது. நம்ம ஹீரோ சின்ன வயசாக இருக்கும் போதே தன்னோட தங்கச்சியை ஒரு ரயில் பயணத்தில் தொலைச்சிடுறாரு. அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு கில்ட் அவருக்கு லைஃப் லாங் இருந்துகிட்டே இருக்கு. அவர் ஆக்சுவலா வளர்ந்ததுக்கு அப்புறம் மட்டும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகுறாரு. ப்ரொபேஷன் பீரியட்ல இருப்பாரு. அவருக்கு வரக்கூடிய கேஸ் தான் இந்த பொண்ணை பற்றிய கேஸ். அதாவது ஒரு அன்ஐடென்டிஃபைடு உமன்ஸ் பாடி வந்து ஒரு கிணத்துக்குள்ள கிடக்கு. அந்த பொண்ணு யாரு, அவளுக்கு என்ன நடந்திருக்கும், டுவர்ட்ஸ் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஹைலைட்டு ஹீரோவோட கில்ட் அப்படின்னே சொல்லலாம். சின்ன வயசுல தன்னோட தங்கை காணாம போனதுக்கு தான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அதை போக்குற மாதிரியான ஒரு ரெமிடியா வந்து கடைசியா ஒன்று பண்ணுவார். அது உண்மையிலே நீட்டாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த போர்ஷன்ஸ் நல்ல எமோஷனலாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். கிரைம் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஒரு பெண்ணின் சடலம் இருக்கு, அவள் யாரா இருப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு டோனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆரம்ப கட்ட இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே நீட்டாக தான் இருந்துச்சு. பட் இவங்க சஸ்பெக்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான ஆளுங்களை தான் வந்து காட்டுறாங்க. ஸோ இதை வச்சு இவங்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஒர்க் அவுட் ஆனாலும் நிறைய இடங்கள்ல கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப எக்ஸ்டெண்டடாக இந்த கிரைம் ட்ராமாவை கொண்டு போகிறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இன்னுமே வந்து கிறிஸ்பியராக இன்னுமே எங்கேஜிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் கண்டிப்பாக டைம் பாஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 2.75 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இன்டிமேட் சீன்ஸ் மைல்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.